நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நமஸ்காரம். இது வந்து ஜானகி மாமி, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராமன் பாகவதர்னு சொல்வா. மாமா வந்து போகாத இடமே கிடையாது பஜனைக்கு. அவளோட ஒய்ஃப் தான் மாமி. மாமி வந்து பிரசாதம் பண்ணான்னா ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிக்கு பிரசாதம் பண்றது. இன்னைக்கு வந்து ரவா கேசரி ஹல்வா அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிப்ஸ் எல்லாமும் மாமி சொல்வா, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமி, நீங்க எந்த ஊர் ஆக்சுவலா? எங்க மாமாவா தஞ்சாவூர், கும்பகோணம் மாயவரம் பக்கத்துல. ஆந்திரா சைட். அப்பனா வந்து நீங்க ஆந்திரா ரெசிபிஸ் எல்லாமும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாமிட்ட. நம்ம இப்ப எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம நார்மலா நம்ம கேசரியோ இதுவோ பண்றதுன்னா நம்ம நார்மல் ரவை எடுத்துப்போம். ஆனா இது வந்து பென்சி ரவைல பண்றா. 1 கப்பு ரவா எடுத்துட்டா 2 கப்பு, ஒரு புடி ஜாஸ்தி போடணும் அப்படின்னா மாமி. அதனால 2 கப்பு 1 புடி சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பால் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் குங்குமப்பூ பாலில் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். நெய் எடுத்துட்டு இருக்கேன். நெய் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய், இதுதான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். இது பென்சி ரவான்னு தெரியவே தெரியல. அன்னைக்கு நீங்க பிரசாதம் பண்ணி கொடுக்கும்போது பென்சி ரவானே தெரியல. அது நாங்க மெட்ராஸ்லயே எங்க பையன் இங்க படிச்சுட்டு இருந்தான். அப்ப அவங்க கொண்டு வந்தா ஒரு வாட்டி, அதுல இருந்துதான் நான் இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுபட்டாதான் அது வந்து நல்ல டேஸ்டா இருக்குமா. அதனால கொஞ்சம் நல்ல வந்து பாருங்க, இந்த கலரே மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறா. இப்ப நெக்ஸ்ட் வந்து திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன், பாதி வாசனை, பாதி ஒப்பாம எடுத்துடலாமா? இந்த நெய்லயே இந்த 1 கப்பு ரவையும் நம்ம எடுத்துடலாம். இதையும் நல்லா நெய்ல வறுத்து எடுத்துக்கணும் இல்லையா? நல்ல சேப்பா வறுக்கணும் இல்லையா மாமி? இந்த நெய்லயே வறுக்கிறதுனால வந்து என்ன நல்ல வாசனை பாருங்க. நம்ம பக்கத்துல வெந்நீரும் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நம்ம விட்டுக்கிறதுக்காக வெந்நீரும் சூடு பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்ப இது வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க வேற என்ன பண்ணுவேல் மாமி? ஸ்வீட்டு வேற என்னெல்லாம் ஸ்வீட்டு சொல்லுங்க. உங்க பாதுஷா இந்த தீபாவளிக்கு பிரமாதம். அதுவும் நம்ம பண்ணி காமிக்கணும். மிக்சர் எல்லாமும் ரொம்ப பிரமாதம். தேங்காய் மிக்சர் எல்லாமே அதான். ஏதோ முடியும்னா வெளியில வாங்கி நம்மளுக்கு பண்ணினா நம்ம பழக்கம் கொடுக்க முடியாது. அது திருண்டு இருக்கும், கொடுத்தா கொஞ்சம் தாராளமா கொடுக்கணும். அது சரி மாமி. வேற ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க மாமி. ஏதாவது கொழக்கட்டைக்கு என்னமோ சொன்னேன்ல நீங்க? கொழக்கட்டைக்கு தோசை அரிசி போடுவோம். தோசை அரிசி தான் ஊற வச்சு அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு அது மிக்சியில தோசை மாவு மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டு அது அதுல போட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் பால், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 2 உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா ஒரு ரூலர் வச்சுக்கணும். கரண்டியோட கட்டி தட்டிடும். ஒரு ரூலர் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அந்த ரூலரோட இப்படி இது பண்ணினா நல்லா பந்து மாதிரி வந்து நல்லா நல்லா வெந்து அது ஒட்டாத வந்தா நல்லா வெந்து நல்லா வச்சு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு அப்புறம் கொழுக்கட்டை பண்ணா நல்லா சாஃப்டா இருக்கும். அது சொன்ன தேங்காய் எண்ணெய், பால், பால் விட்டு வந்து மாமி வந்து கலர சொல்ல. பால் ரொம்ப விடக்கூடாது. ஒரு டம்ளருக்கு ஒரு 1/2 கரண்டி தூண்டு பால் விட்டா சாஃப்டா வரும். சாஃப்டா இருக்கும். உப்பு நல்லா சாஃப்டா வரும். இப்ப வந்து நம்ம அந்த வெந்நீர் வச்சிருந்தோம் இல்லையா? இது நல்லா செவந்தெடுத்து செவக்க வறுத்தாச்சு. இப்ப அது வந்து வெந்நீரை வந்து இதுல விட்டுக்கலாம். 1க்கு 3 தண்ணி வரைக்கும் விடலாமா மாமி? அதான்
எவ்வளவு வேணா அது வேகறத பொறுத்து இருக்கு, நல்லா வேகணும். இது கொஞ்சம் தண்ணி வாங்கும், அதனால அது கொஞ்சம் கை விடாத கலரினெல்லாம் நல்லா செவக்க வறுத்துட்டா கட்டியே படாது. காணும், நல்லா காணும். பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுல. கொஞ்சம் வெந்நீர் விடுறீங்களா? எவ்வளவு காலம் வெந்தா நல்லா. அது அப்படியே வாயில வந்து வழுக்கிண்டு போறது. வந்து நம்ம வாயில போண்டோம்னா இந்த இது ஹல்வா மாதிரி வழுக்கிண்டு போறது. அது இது போட்டா கண்ணாடி இது மாதிரி தெரியும். சர்க்கரையை போட்டா அப்பதான் நல்லா வெந்ததா இருக்கும். மாமி வந்து வெந்நீர் வந்து பக்கத்துல வச்சுட்டு விட்டுட்டே இருக்கா. ஏன்னா அந்த ரவா வந்து நன்னா வேகணுமா. வெந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். அந்த ஹல்வா மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்நீர் வந்து பக்கத்துல வச்சுன்னு விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து 1க்கு 3 கப்பு மெஷர் வந்து வெந்நீர் வச்சுன்னேன். கொஞ்சம் தான் இருக்கு, வேணும்னா மாமி இன்னும் கொஞ்சம் விடுறேன் அப்படிங்கிறா. இப்போ பாருங்க, நம்ம நல்ல லிக்விடா இருந்தது, இப்போ வந்து நல்ல கெட்டியா ஆயிடுது. இது வந்து கொஞ்சம் ஜலம் வந்து மற்ற நம்ம கேசரிக்கெல்லாம் பண்றதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி வந்து தண்ணி வாங்கறது உங்களுக்கு. அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறது பாருங்க. நான் போட்டது எப்படி, இப்போ எப்படி வெந்திருக்கு கேசரி அப்படின்னு, ரவா எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். மாமி இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறா. இது தண்ணி விட்டதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி இதா லிக்விடானா கெட்டி ஆயிடும். ஆனா நல்லா வேகணும் ரவா. இதுதான் நம்ம நார்மல் போட்டா வேகாது, வேகாது. முன்னாடியே வெந்நீர் போட்டு நல்லா கொதிச்சு வெந்நீர். நம்ம நார்மல் ரவானா ரொம்ப சீக்கிரம் வெந்துரும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். இப்ப பாருங்க, இது வந்து அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்கணும் இல்லையா, மாவா அமுங்கணும். அப்படிதான் வெந்திருக்க மாதிரிதான் இருக்கு. இப்ப பாருங்க நல்லா வெந்திருத்து. இப்ப வந்து சர்க்கரை போடுறான். அதாவது மாமி சொன்னேன், பாரிஸ் சுகர் வாங்கி போட சொல்ற இல்லையா. இதுக்கு பாரிஸ் சுகர்ல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்காதான், எதுவும் டஸ்ட் எல்லாம் இருக்காதான், ஸ்வீட்டும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறா மாமி. பாருங்க, இப்ப நம்ம சர்க்கரை போட்டோன்னு அது வந்து லிக்விடா ஆகிறது. சேர்த்து கலரணும். இது கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமா விடலாம். இது வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் பிளேட்ல கொட்டி கேக் மாதிரி கட் பண்ணி நல்லா வருதுனால நல்லா காணும். ஆமா, நம்ம 1 கப்பு தான் போட்டோம், அதுக்கே எவ்வளவு வந்திருக்கு பாருங்களேன். அன்னவரம் சத்யநாராயண சுவாமிக்கு அது கோதுமை ரவை, அது இது பண்ணா அதுக்கான வெல்லம் பண்ணி இந்த மாதிரி வறுத்து தான் பண்றது இல்லையா. அது இது மாதிரி பெருசா இருக்கும். ஆமா, அந்த சத்யநாராயண பிரசாதம் அது நிறைய நெய் போட்டு அது இது போட்டு இது வெல்லம் போட்டு பண்ணி, ஒரு கடலை பருப்பு, ஒரு பைசம் பருப்பு, 4 அரிசி. அப்படி நீங்க பண்றதுதான் நினைக்கிறேன். ஆமா, நானும் அதேதான். ஆனா நான் கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கடலைப்பருப்பு ஜாஸ்தி போட மாட்டேன், பயத்தம்பருப்பு தான் ஜாஸ்தி இருக்கும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் தான் போடுவேன். நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறேன். பொட்டுக்கடலையும் போடுவீங்களா நீங்க? கடலைப்பருப்பு போடலைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டா சில சமயம் அழுந்து போயிடும். நீங்க இந்த கொடுத்தது ரொம்ப நாளா அந்த மாமி முள்ளு தேங்குழல். இப்ப பாருங்க, இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுடுத்து. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்க்கிறோம். இது கொஞ்சம் நிறைய நெய் விட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஹல்வா பதத்துக்கு வரும். இப்ப நம்ம அந்த லாஸ்ட்ல சேர்க்கலாமா? அதுலயே அப்படியே போட்டுடலாமா? சரி, விடலாம் மாமி. ஏன்னா அந்த ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம அந்த குங்குமப்பூ பால்ல கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து விடுறோம். வேணும்னா நீங்க வந்து மேலாக வெறும்னா குங்குமப்பூ போட்டாலும் நல்லா இருக்கும். அந்த நெய் இழுத்துக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துட்டே வரும். நெய் வெள்ள வந்து இது நம்ம விட நெய், நம்ம விட்ட நெய் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிரும்.
அடியில ஒட்டாத வந்து ஒட்டாத வந்துரும் இல்லையா? அதான் அல்வா பதம். நல்லா சுருள கலர வரணும் இல்ல? நான் எடுத்து வச்ச நெய் அந்த கப்புல வந்து 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே விட்டாச்சு. காமிங்கோ. கண்ணாடி மாதிரி வந்து வருது. ஆமா வருது. ஆமா மெலிசா வருது. கண்ணாடி மாதிரி இருக்கணும். கண்ணாடி மாதிரி இப்படி எடுத்துடலாம். கண்ணாடி மாதிரி தெரியும். அப்படியே பல பல பலன்னு கிளாஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வெந்தெடுத்துன்னு அர்த்தம். இந்த நெய் எல்லாமும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நெய் கொஞ்சம் வந்து நல்லா தாராளமா தான் விடணும் இல்லையா? அப்பதான் வந்து இதுக்கு டேஸ்ட் அந்த வழுக்கிண்டு போறதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்பதான் வந்து அது இழுப்புச்சிட்டியில பாருங்க துளி கூட ஒட்டாத அப்படியே சுருள அந்த அல்வாங்கிறதுக்கு பார்த்தேன்னா இங்க சைட்லலாம் வந்து நம்ம விட்ட நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுடுது பாருங்க. இந்த சைட்லாம் பல பல பலன்னு வர ஆரம்பிச்சுடுது. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாமா? இது பார்த்தேன்னா இப்படி கையிலேயே ஒட்டலை பாருங்களேன். கையிலேயே ஒட்டலை, அப்படியே உருட்டுற பதமாகவும் வருது. ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சில பேருக்கு ஏலக்காய் பொடி ரொம்ப போட்டா பிடிக்கும். இல்லை போடுங்க, பரவாயில்ல, அப்போதான் வாசனையா இருக்கும்ல. இது எப்படி வருது பாருங்களேன், வானலியில ஒட்டாத அப்படியே சுழண்டு வருது. இந்த வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை அதெல்லாமும் இது மேல போட்டுக்கலாம். நெய் தெரியாது. ஆமா பல பழம்னு கண்ணாடி மாதிரி தெரியணும். அதுதான் பதம். நிறைய முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். ஆமா பன்சி ரவா ஹல்வா ரெடி ஆயிடுத்து. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வந்து எல்லாரும் பண்ணி பாருங்க. அப்படியே வாயில போண்டாலே வழுக்கிண்டு போகும். இது மாமியோட ஸ்பெஷல். வந்து பூஜைக்கெல்லாம் வந்து மாமி வந்து இதுதான் பிரசாதமா கொடுப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுவோம்.